وعلى آله وصحبه أجمعين آمين 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 بفضله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد صدق الله العظيم. السلام عليكم. ناخذا بيدي شيخي سليماني
بمستجاب يا شيخ سليمان صلى وسلم على كن بارئ البشر على محمد خير الدعاء العالم السالم البارئ يهودنا شيخ سليمان وبر والدنا الرحمن خاطرة من القيام صالحة البلاغة والإحسان عاملة النصر سلامنا شيخ سليمان صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயராலும் கண்மணி நாயகம் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டுகளை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். சங்கையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான். ஆனால் கடைசி நபியாக காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி ஒரு மிகப்பெரிய
இஸ்லாத்திற்காக ஒரு மிகப்பெரிய நபியாக அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ் சொல்லும் பொழுது முஹம்மது நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுது, நான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களையும் அனுப்பும்போது, ஆனால் அதற்கு துணையாக ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தான். நாமெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படும் பொழுது அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் பூமிக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் இஸ்ஹாக், யாக்கூப், லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருந்தான். ஆனால் கடைசி நபி ஹாத்தமுன் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படும் பொழுது நுபுவத் என்ற அந்த நபித்துவம் முடிந்துவிட்டது, அதற்கு பிறகு எந்த ஒரு நபி என்பதும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா அழகாக அமைத்து வைத்திருந்து ரசூலை அனுப்பி வைத்திருக்கிறான். நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். நபி அவர்கள் இவ்வுலகிலே மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு ஒவ்வொரு பிரியம் இருக்கும். அவன் உலகத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث என்பதாக குறிப்பிடுகிறான். மனிதன் எவ்வாறு பிரியம் வைக்கின்றான் என்று சொன்னால், பெண்களின் மீது ஆசை கொள்கிறான், பிள்ளைகள் மீது ஆசைப்படுகிறான், கால்நடைகள் மீது ஆசைப்படுகிறான், உயர்ந்த குதிரைகளின் மீது ஆசைப்படுகிறான் என்று ஒட்டகத்தின் மீது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள் மீது ஆசை இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். ஆனால் இதுவெல்லாம் ஒரு யதார்த்தமான பிரியம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு வைத்திருக்கின்றார். அதே போல ஒரு மகன் தன்னுடைய தந்தையின் மீது அன்பு வைத்திருப்பார். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மீது அன்பு வைத்திருப்பார். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மீது அன்பு வைத்திருப்பார். இதெல்லாம் யதார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு பிரியம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது நாம் நபியை எவ்வாறு பிரியப்பட வேண்டும், மற்றொரு வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இவ்வாறு பேசுவான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களே தங்களுடைய உயிரை விட மேலாக நீங்கள் பிரியப்படுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். நாம் இவ்வுலகிலே வாழக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் வாயளவில் சொல்லக்கூடாது. நிறைய நபர்கள் சொல்லுவார்கள், நான் எனக்கு ரசூலுல்லாஹை பிடிக்கும் என்று சொல்வார்கள். அது உண்மைதான், அதில் எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் செய்த தியாகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நீங்கள் நபியை தங்களுடைய நஃப்ஸை விட மேலாக பிரியப்படுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறான். மற்றொரு வசனத்திலே நாம் ஆரம்பத்திலே ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ. நபியே, அல்லாஹ்வை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுவராக இருந்தால், அல்லாஹ்வை நேசம் வைப்பவராக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பின்பற்றுவான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்பதாக குறிப்பிடுகிறான். சங்கையானவர்களே, நாம் இவ்வுலகிலே வாழக்கூடிய நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹுடைய பிரியத்தோடு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்த தியாகம். நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை சஹாபாக்கள் எவ்வாறு வெளிப்படுத்தி காட்டினார்கள்? நபியுடைய பிரியத்தை சஹாபாக்கள் எவ்வாறு தியாகம் செய்தார்கள்? அவர்களின் வழிமுறைகளை எவ்வாறு பின்பற்றி நடந்தார்கள் என்று நாமெல்லாம் எத்தனையோ வரலாறுகளை படித்திருப்போம். அருமையானவர்களே, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபி அவங்க தொழுகைக்காக ஒரு பள்ளியை நோக்கி தொழுகைக்காக வர்றாங்க. அப்பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அன்ன ரஜுலன் சஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போது வரும் என்பதாக கேட்கின்றார். திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா அஅதத்த லஹா, நீ அதற்காக என்ன தயார்படுத்தி வைத்திருக்கின்றாய்? கியாமத் நாள் கண்டிப்பாக வரும், அதற்காக நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கின்றாய்? நல்லமல் அதிகமாக செய்துட்டாயா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், மா அஅதத்து மின் கஸீரி ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின். யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக தொழுகவில்லை, நான் அதிகமாக நோன்பு வைக்கவில்லை, நான் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்யவில்லை. வலாக்கின்னி, என்றாலும் உஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பிரியப்படுகிறேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال احببت قال من انت احببت, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவரோடு இருப்பாய் என்பதாக அந்த மனிதரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சஹாபி இருக்கின்றார், அவர் எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைப்பு வந்து கொண்டே இருக்கும். நினைத்து நினைத்து அவர்கள் தண்ணீரை அழுது கொண்டே இருப்பார்கள். ஒரு தடவை நபியை பார்ப்பதற்காக ஓடோடி வருகிறார். வரும்பொழுது அந்த மனிதரிடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றேன், சில நேரங்களில் உங்களுடைய ஞாபகம் வரும், அதற்காக நான் வந்துவிட்டேன், உங்களுடைய பிரியத்தை அடைய வேண்டும், அதற்காக உங்களை பார்ப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்தேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லும் பொழுது, நீங்கள் ஏன் வந்தீங்க என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மௌத்தை வைத்திருக்கின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நானும் இறந்து விடுவேன், நீங்களும் இறந்து விடுவீர்கள். ஆனால் நாளைக்கு சொர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்பதை ஆசை வைக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கவலைப்படாதீங்க, நீங்க என்ன நினைக்கிறீர்களோ, நீங்கள் யாரின் மீது பிரியம் வைக்கின்றீர்களோ கண்டிப்பாக உங்களோடு நான் இருப்பேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீயின் மூலமாக ஒரு ஆயத்தை கொண்டு வருகிறார்கள். மய்யுத்தில்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றி நடக்கிறாரோ, فأولئك مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين, அவர்கள் நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதாக அந்த வஹீயின் மூலமாக அந்த ஆயத்தை அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் செய்த தியாகம், நபியுடைய ஒவ்வொரு பேச்சிலும் நபியுடைய ஒவ்வொரு நடைமுறையும் அந்த சஹாபாக்கள் எடுத்து வாழ்ந்தார்கள். அதனால்தான் உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய தர்ஜாவை,
மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டான். குர்ஆனிலே சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்பதாக சொல்லி காட்டுகிறான். நான் அவர்களை பொருந்தி கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த அளவிற்கு நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்தார்கள். அந்த அளவிற்கு நபியினுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ரபியாத்துல் கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே அந்த சஹாபி அவர்கள் நபி அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். ஒடு செய்வதற்காக அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாட்ட கேட்குறாங்க, ரபியாவே உங்களுக்கு திருமணம் வயது வந்துவிட்டது, நீங்கள் நிக்காஹ் செய்யலாமே என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ் எனக்கு யாருமே பெண் தர மாட்டாங்கிறாங்க, நான் நிக்காஹ் முடிப்பதற்கு யாரும் முன் வருவதில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க இந்த இடத்துக்கு சென்று பெண்ணு கேளுங்க, கண்டிப்பாக நிக்காஹ் செய்ய தருவாங்க, பெண்ணு கொடுப்பாங்க என்று சொல்லப்படுது. அப்பொழுது திரும்ப அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டை நோக்கி சொன்னாங்களோ அங்கு போய் பெண்ணு கேட்கிறாங்க, நிக்காஹ் செய்யப்படுது, நிக்காஹ் முடிந்து விட்டது. அன்று இரவு நபியை பார்ப்பதற்காக வந்துவிட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரபியாவே இன்றுதான் உங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது, மனைவியோடு இருங்க என்று சொல்லும் பொழுது விரைவாக ஓடோடி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் இருக்கிறாங்க. ஆனால் தூங்கக்கூடிய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் வருது, அவங்க தூங்கலை. உடனே ரசூலுல்லாஹ்வை நாம் பார்க்கணுமே, அவங்க தஹஜ்ஜு நேரத்துக்கு எந்திரிப்பாங்களே, நாம் தண்ணி எடுத்து கொடுக்கணுமே என்று எண்ணி அவங்க மறுபடியும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக வந்துடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் தூங்கி முடிக்கிறாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் கதவை திறக்கிறாங்க. அந்த சஹாபி அந்த கதவுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ரபியாவே நீங்கள் ஏன் வந்து விட்டீர்கள்? இந்த ஹிதமத் நான் செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழ்நாள் முழுவதும் நான் அடைய வேண்டும் என்று அந்த ரபியா சொல்லி காட்டுறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரபியாவே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது ரபியா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இவ்வுலகிலே எவ்வாறு உங்களுக்கு நான் பணிவிடை செய்கிறேனோ அதே போல நாளை கியாமத்தில் சொர்க்கத்திலையும் நான் பணிவிடை செய்ய ஆசைப்படுறேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரபியாவே நபிமார்களுக்கெல்லாம் நான் தான் தலைவனாக இருப்பேன். எல்லா நபிக்கும் சிறப்பை விட எனக்கும் அல்லாஹ் தஆலா அர்ஷ் பக்கத்தில் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். ஆனால் இதை விட வேற ஏதாவது நீங்கள் கேளுங்க என்று சொல்லும் பொழுது எனக்கு இது மட்டும் போதும் என்பதாக சொன்னாங்க. அதோடு கவலைப்படாதீங்க, நீங்கள் எதை ஆசீர்வதிக்கிறீர்களோ கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க என்பதாக துவா செஞ்சாங்க. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம், அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தி சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நாம் இவ்வுலகில் வாழும் பொழுது நபியுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நபியின் மீது நாம் பிரிய வைத்திருக்கின்றோம், ஆனால் அதனுடைய அடையாளம் என்ன, அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபியின் மீது நாம் பிரியம் வைத்திருக்கோம் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு நபியுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நபியுடைய சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். அதில் தான் கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது என்ற சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா நபியை பற்றி சொல்லும் பொழுது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் ரசூலை உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். முஃமினுக்கு மட்டும் அனுப்பவில்லை, ஒரு குறிப்பிட்ட இஸ்லாத்திற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா நபிமாரை குறித்து சொல்லவில்லை, மாறாக அகில உலகத்தாருக்கும் ரசூலாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான்.
அப்படிப்பட்ட முஹம்மது நபி, அப்படிப்பட்ட ஹாத்தமு நபி மீது நாம் அதிகமாக அவர்களுடைய செயல்முறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் இவ்வுலகிலே வெற்றி இருக்கின்ற சந்தேகம் இல்லை. கணியத்திற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இவ்வுலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். பார்ப்பதற்கு எவ்வாறு என்று சொன்னால், நாம் வெயில் காலத்திலே வெளியில் செல்லும் பொழுது நாம் ரோட்டில் போகிறோம், பைக்கில் போகிறோம், இல்லை ட்ராவலில் போகிறோம். ஆனால் அந்த மலையுடைய உச்சின் காரணமாக அந்த ரோட்டிலே ஒரு காணல் நீர் இருப்பதை போல தெரியும். காணல் நீர் பைக்கில் போகும்போது பார்த்தா காணல் நீர் இருப்பவர் தெரியும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா காணல் நீர் இருக்காது. அந்த வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக நீர் இருப்பதை போன்று தெரியும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது நீர் தெரியாது. அதே மாதிரி தான் உலக வாழ்க்கை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் இந்த உலகத்தை வைத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தாலிக மத்தாவுல் குரூர் என்பதாக சொல்லி காட்டுகிறான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபு வலகு என்பதாக சொல்லி காட்டுகிறான். உலக வாழ்க்கை இல்லை, வீடும் விளையாட்டை தவிர உலகம் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே பல வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சங்கையானவர்களே, நாம் இவ்வுலகிலே வாழும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமொழிகளையும் பின்பற்றி வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது நம்மிலே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்தால் நாம் முதலில் யாரை அழைக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கைகளை ஏந்தி துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு மன கஷ்டம், ஏதாவது ஒரு பண கஷ்டம் இது வந்தால், நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நம்முடைய ஃப்ரெண்டுமார் இருப்பாங்க, நம்முடைய குடும்பத்திலே ஒரு சொந்தக்காரர் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு கால் பண்ணி நாம் சொல்லுவோம், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன்னு. ஆனால் நமக்கு கஷ்டம் அல்லாஹ் கொடுக்குறான், ஒரு சோதனையை கொடுக்குறான்னு சொன்னால் நான் முதலில் ஒரு செய்தி விட்டு 2 ரக்காயை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பான் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அளவிற்கு நம்முடைய கல்வை சுத்தப்படுத்தி அந்த அளவிற்கு நாம் மிகப்பெரிய ஒரு நல்ல சாட்சியங்களாக ஆக வேண்டும். அதைத்தான் சஹாபா பெருமக்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதைத்தான் ஒரு நபியுடைய முஹப்பத்துடைய காரணமாக உஹது போரிலே ஒரு சந்தர்ப்பத்திலே, உஹது போர் நடக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய போர் நடந்தது. அப்பொழுது ஒரு செய்தி வெளிப்படுது. என்று சொன்னால் ரசூலுல்லாவை யாரோ கொண்டுட்டாங்க, ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு பொய்யான செய்தி பரப்பப்படுது. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி மதீனாவை நோக்கி வர்றாங்க. மதீனா நோக்கி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் இருக்காங்களா இல்லையா என்று தேடிக்கொண்டே வராங்க. அந்த பெண்மணிடத்தில் சொல்லப்படுது, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டார் என்பதாக சொல்லப்படுது. அவங்க எதையுமே காதில் வாங்காம ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி இருக்கு, நபியுடைய நிலைமை எப்படி இருக்கு என்று தேடிக்கொண்டே வராங்க. நபி அவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த அளவிற்கு நபியின் மீது முஹப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த அளவிற்கு நபியின் மீது எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நபியுடைய என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தாங்க. ஒரு தடவை நமக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய எத்தனையோ பணியாளர்கள் இருந்தார்கள். குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிக்கு அதிகம் ஹிதமத் செஞ்சாங்க. அவருடைய தாயார் உம்மு சுலைம் அவர்கள் மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது உம்மு சுலைம் அவருடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிக்கு வக்ஃப் செஞ்சிட்டாங்க. வக்ஃப்னா யார சொல்லலாம், எங்களுடைய பிள்ளைய உங்களுடைய ஹிதமத்துக்காக வச்சுக்கிறங்க என்று சொல்லும் பொழுது 10 வருஷம் நபிக்காக ஹிதமத் செய்யறாங்க. 10 வருஷம் நபிக்காக ஹிதமத் செய்து நபி அவர்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்றார்களோ அனைத்து விஷயங்களையும் அனஸ் ரலியல்லாஹு கேட்டு நடந்து ஒரு சந்தர்ப்பத்தில் அனஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க,
அனஸ் ரலியல்லாஹுக்காக ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. துவா செஞ்சு ஒரு தடவை அந்த துவா அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்தில் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய செல்வத்தில் பரக்கத் செய்வானாக துவா செய்கிறாங்க. நம்ம பிறகு பார்க்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு மிகப்பெரிய செல்வந்தர்களாக அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார் என்பதாக வரலாறை பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய பிரியம் நபியின் மீது நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முஹப்பத் நபியின் மீது நாம் அதிகம் எல்லா நிலைகளிலும் நபியை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளையை விட தன்னுடைய மனைவி மக்களை விட இந்த உம்மத்தின் மீது அதிகம் கவலை கொண்டாங்க. அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நபியை எவ்வாறு எல்லா நபிக்கும் சிறந்த நபியாக படைத்திருக்கின்றனோ அந்த நபி என்னுடைய மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும், நாளை மறுமையிலே என்னுடைய மக்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதாக எல்லா நேரங்களிலும் கவலைப்பட்டு வாழ்ந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதுகொண்டே இருக்கிறாங்க. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்குறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள், நீங்கள் ஏன் அழுக வேண்டும், என்ன காரணம் என்பதாக கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வதுஹால வரக்கூடிய கடைசி ஆயத்தை ஓதி காட்டுனாங்க. ஓதி காட்டும் பொழுது அல்லாஹ் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் தான் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீங்களா, அப்ப எதற்காக அலையறீங்கன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதரும் நாளைக்கு நரகத்துக்கு போகக்கூடாது, என்னுடைய உம்மத்திலே ஒரு மனிதரும் கூட நாளைக்கு நரகத்திலே போகக்கூடாது என்பதை நினைச்சு நான் அழுகிறேன் என்பதாக சொன்னாங்க. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை உங்களுடைய உம்மத்தை கொண்டு நிரப்புவோன் என்பதாக சொல்லி காட்டுகிறான். உங்கள் சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தை உங்களுடைய உம்மத்தை கொண்டு நாம் நிரப்புவோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படியாக நாம் எல்லாம் பார்த்துருக்கின்றோம். அருமையானவர்களே, நபி அந்த உம்மத்தின் மீது மிகப்பெரிய கவலைப்பட்டார்கள். எல்லா நேரங்களிலும் தன்னுடைய உம்மத்து நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதாக கவலைப்பட்டே வாழ்ந்தார்கள். அந்த நபியை நாம் எவ்வாறு பிரியப்பட வேண்டும், அந்த நபியை நாம் எவ்வாறு முஹப்பத்து வைக்க வேண்டும் நினைத்திருக்கிறவர்கள். அருமையானவர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது. நாம் ஆரம்பத்திலே ஓதனோம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். உங்களில் ஒருவர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் எவரும் முஃமினாக மாட்டார், எவ்வாறு தன்னுடைய பிள்ளையை விட தன்னுடைய தாயை விட உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களை விட நீங்கள் பிரிய வைக்கின்றவரை யாரும் முஃமினாக முடியாது என்பதாக ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த அளவிற்கு நாம் வாழக்கூடிய நேரத்திலே நாம் வாழும் காலமெல்லாம் நபியின் மீது அதிகம் பிரியம் வைத்து வாழ வேண்டும். அதிகம் பிரியம் வைத்து வாழ்ந்தால் கண்டிப்பாக அதில் வெற்றி இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. சங்கையானவர்களே, அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் சரி, எனக்கும் என்னுடைய ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குது என்பதாக பல இடங்களிலே எச்சரித்திருக்கின்றான், பல இடங்களிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அருமையானவர்களே, அதே போலதான் நாம இப்பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் சரி, ஒவ்வொரு சுஹதாக்களும் சரி, ஒவ்வொரு வழிமாறுகளும் சரி, நபியின் மீது பிரியம் பற்று எத்தனையோ கவிதைகளை பாடியிருக்கிறார்கள், எத்தனையோ கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். நாமெல்லாம் ஓதுகின்றோம். சஃபர் மாதம் பிறந்து விட்டால் நம்ம சதகத்துல்லா அப்பா வலியுல்லா அவங்க வித்ரியா கிதாப் எழுதுகிறாங்க. ஒரு சம்பவத்தில் இந்த வித்ரியாவை எழுதுவதற்கு காரணம் என்ன? ஒரு தடவை
சதகத்துல் அப்பா அவங்க தூங்குறாங்க. தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு கனவு பார்க்குறாங்க. நாளைக்கு மஹ்ஷரில் கூட்டம் கூட்டமாக ஒரு கூட்டம் சொர்க்கத்தில் நாளைக்கு கியாமத்து நாளில் மலக்குமார்கள் பிரிப்பாங்க. நன்மை செஞ்சால் சொர்க்கத்துக்கு போங்க, தீமை செஞ்சால் நரகத்துக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கனவுல பார்க்குறாங்க. மலக்குமார்கள் சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அனுப்பக்கூடிய நேரத்தில் திடீர்னு அந்த நேரத்தில் கேட்கப்படுது, என்ன காரணத்திற்காக இவர்களே சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. யார் ரசூலை புகழ்கிறார்களோ, யார் ரசூலை புகழ்ந்து கழிப்பாடுகிறார்களோ அந்த காரணத்திற்காக இந்த கூட்டத்தை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுது என்பதாக கனவிலே அவளுக்கு அந்த கனவிலே பார்க்கின்றார். அப்பொழுதுதான் விழிக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் இந்த வித்ரியா கிதாபை எழுதுகிறார்கள் என்பதாக வரலாறுகளும் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு நபியின் மீது முஹப்பத், அந்த அளவிற்கு நபியின் மீது தன்னுடைய நப்சை விட உரை விட மிகப்பெரிய தியாகங்கள்லாம் செய்து காட்டினார்கள் முன்னோர்கள். அதனால தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதே சந்தேகமில்லை. அருமையானவர்களே, சங்கைக்குரியவர்களே, நாம் வாழும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி நபியின் மீது அதிகம் பிரியம் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை வைத்து ஈர்வழித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகங்கள், அவர் செய்த கஷ்டங்கள் அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய சுன்னத்தான வழியிலே பின்பற்றி நாம் நடப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. من الحب في قلبي زرعت يزوره وأسقاه ربي وبلا وغزوره فأخرج شطأ ثم شيد زوره حرام لذيذ العيش حتى أزوره أغنى غيظا والفؤاد جريح صلاة وتسليم وأزكى تحيتي على
المصطفى الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ورضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم: حب النبي وحب أهل بيته وقراءة القرآن. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வாழும் காலமெல்லாம் வல்ல நாயனுக்கு நன்றியுள்ள அடியர்களாகவும், வாழும் காலமெல்லாம் வல்லல் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறைகளை பின்பற்றியவர்களாகவும், அவர்களை நேசத்தை பெற்ற நன்மக்களாகவும், வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகளை விட்டும் பாதுகாத்து ஆஃபியத்தான நல் வாழ்வு வாழவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. சங்கையானவர்களே, வித்ரியாவில் நபி நேசம். வித்ரியாவில் அப்பா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய நேசத்தை பற்றி, அவர்களுடைய மஹப்பத்தை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு முன்னால் பேசிய போலவே ஆரம்பமாக ஒரு வசனம் ஓதினார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுபவராக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் நேசம் கொள்பவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றால் என்னுடைய சுன்னாவை, என்னுடைய வழிமுறைகளை, நான் எதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ, நான் எதை உங்களுக்கு போதித்தேனோ அத்துணை விஷயங்களையும், அத்துணை என்னுடைய நற்குணங்களையும், என்னுடைய வழிமுறைகளை அத்துணையும் நீங்கள் பின்பற்றுங்கள். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வினுடைய நேசத்தை நீங்கள் அடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்போ எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய நேசத்தை அடைகின்றானோ அவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தையும் நிச்சயமாக அடைவான். அதோடு மட்டுமல்ல, வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், நேசத்தை பெற்றதை போல நேசத்தை அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சங்கையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது, அவர்களை நேசிப்பது தலையாய கடமை, ஒரு ஃபர்து என்பதாக அப்பா அவர்கள் கூறுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வதால், அவர்களின் மீது நாம் பிரியத்தை வைப்பதால், அவர்களை நாம் மஹப்பத்து கொள்வதால், நாம் அடைய இருக்கக்கூடிய
கவி வடிவிலே வித்திரியாவிலே பல இடங்களிலே அப்பா அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதிலே மாதிரி ரசூல் ஸதகத்துல்லாஹி அப்பா அவர்கள் நாயகத்தின் மீது கொண்டுள்ள அந்த நேசத்தை இப்படி சொல்வார்கள். மினல் ஹுப்பி ஃபீ கல்பி, எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை, அவர்களுடைய அந்த மஹப்பத்தை, கருணை நபி மீது கொண்டுள்ள என்னுடைய அந்த காதலை, என்னுடைய நேசத்தை ஸரஅது புஸுரூரஹு, என்னுடைய அந்த உள்ளத்தில் காதல் விதைகள் என்னும் அந்த விதையை நான் பயிரிட்டேன். நேசம் என்ற அந்த விதையை என்னுடைய உள்ளத்திலே நான் பயிரிட்டேன். காதல் விதைகள் என்றால் என்ன? நாம் ஆரம்பத்தில் சொல்லியது போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்திய ஒவ்வொரு செயல்பாடும், அவர்களுடைய ஒவ்வொரு வழிமுறையையும் அத்துணையையும் ஃபீ கல்பி, என்னுடைய கல்வியிலே நான் ஆழமாக நான் பதிவிட்டேன். பதிவிட்டதினுடைய நோக்கம், என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் எடுத்து நடந்தேன். வஅஸ்காபு ரப்பி வாபிலன் வஹசூருஹு, என் இறைவன் அந்த பயிருக்கு, அந்த நேசத்திற்கு கனமான பெரும் மழையால் பாசனம் செய்தான். பாசனம் செய்தது மட்டுமல்லாமல், பாசனம் செய்வது என்றால் ஃபஅஹ்ரஜ ஷத்அன் ثم شد உஸூரஹு, அந்த பயிர், அந்த நேசம் என்ற நாயகத்தினுடைய மீது அந்த இருந்தக்கூடிய அந்த காதல் என்ற அந்த வித்தினுடைய முளையை அவன் வெளிப்படுத்த செய்து, அதற்கு பின் அதனுடைய தண்டையும் பருக்க செய்தான். என்ன சொல்ல வருகிறார்கள் அப்பா? அதாவது என்னுடைய கல்வியிலே நாயகத்தினுடைய மஹப்பத்தை, நாயகத்தினுடைய வழிமுறையை, நாயகத்தினுடைய சுன்னாவை என்னுடைய கல்வியிலே நான் தரிபாடாக நான் வைத்திருந்தேன். ஆனால் அந்த பதிய வைத்த என்னுடைய மனதை அல்லாஹ் மென்மேலும் அந்த தண்டை தரிபடு அந்த பருமையாக்கி நான் மலையை கொண்டு என்று சொன்னார்களே, அந்த தண்டு தரிபற்றுவது போல் என்னுடைய கல்வியிலே நாயகத்தினுடைய மஹப்பத்தை தரிபாடாக ஆக்கினான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீதும் மென்மேலும் அவர்களுடைய மஹப்பத்தை எனக்கு அதிகமாக உறுதிப்படுத்தினான் என்பதாக சொல்ல வருகின்றார்கள். இப்பொழுது உறுதிப்படுத்தி பெருமானாருடைய நேசத்தை பெற்றவர்களாக ஆகிவிட்ட பொழுது நாயகத்தினுடைய நேசத்தை எனது கல்வியிலே நிறைவாக இருந்தது, நிரம்ப இருந்தது. அப்படி நிரம்பி இருந்த பொழுது ஹராமுல் லதீதுல் ஆயிஷி ஹத்தா அஸூரஹு, அந்த மாணவியினுடைய தரிசனத்தை, மாணவியினுடைய ஜியாரத்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று எனது வாழ்விலே நான் அவர்களை அடையும் வரை துனியாவினுடைய சுகபோகங்கள், அந்த துனியாவினுடைய ஆசாபாசங்கள் அத்துணையும் எனக்கு ஹராமுல் லிதூல் ஆயிஷி, என்னுடைய வாழ்க்கையிலே துனியாவினுடைய மோகம், துனியாவினுடைய ஆசை, எந்த ஒரு மன இச்சாய்க்கும் நான் ஆளாக மாட்டேன், அத்துணையும் ஹராம் என்பதாக ஸதகத்துல்லாஹ் அப்பா அவர்கள் துனியாவினுடைய மோகத்தை ஹராம் ஆக்கினார்கள். மௌலவி சொன்னார், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, துனியாவிலே பெரும்பான்மையான துனியாவையே அல்லாஹ் அழகாக்கி வைத்திருக்கின்றான். ஏன்? இது ஒரு சோதனை கூடம். இந்த துனியாவிலே நாம் எப்படி வாழ்கின்றோம், நாயகத்தை நாம், அவர்களுடைய வழிமுறையை நாம் எப்படி பின்பற்றுகின்றோம் என்பதையெல்லாம் சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்ற ஒரு சோதனை செய்கின்றான். இதிலே நாம் வெற்றி பெறுகிறோமா என்று. இதிலே நாம் தவறிவிடும் பொழுதுதான், நாயகத்தினுடைய சுன்னாவை நாம் பின்பற்ற மறுத்த பொழுதோ அல்லது அதிலே பொதுவோக்காக இருந்த பொழுதுதான் நாம் வழிதவறு நஷ்டவாளர்களுடைய கூட்டத்திலே முதல் கேட்டகரியில், இரண்டாவது கேட்டகரியில் மாறுகிறோம். அல்லாஹ் அதை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை நான் மனதிலே சுமந்ததினால் துனியாவிலே இருக்கக்கூடிய அத்துணை சுகபோகங்களும் எனக்கு ஹராம். அதோடு மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்ட அந்த நேசம், அந்த காதல் அம்பினால் என் இதயம் காயப்பட்ட நிலையில் என் வாழ்வில் எனக்கு மங்களம் கூறப்படுவதா?
நானே பெருமானாரிடத்தினுடைய மோட்சம் கிடைக்குமா, அவர்களுடைய ஷஃபாஅத்து கிடைக்குமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக அவர்களுடைய அந்த வரியை அவர் அந்த கண்ணியை முடிக்கின்றார்கள். சங்கையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதையும் எப்படி அவர்களுடைய மஹப்பத்தை கல்விலே தரிபடுத்த வேண்டும் என்பதையெல்லாம், அவர்களுடைய வழிமுறையை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு அழகான முறையிலே சொல்லித்தந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும், அணுவளவாக செய்ய வேண்டும். என் பெருமானாருக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும், அதனால நான் வெள்ளை ஆடை அணிவேன். என் பெருமானார் எந்த காரியத்தை துவங்கினாலும், எந்த காவத்தியை துவங்கினாலும் வலதுபுறத்திலே தான் துவங்குவார்கள், எனவே நான் வலதுபுறத்தை துவங்கினேன். என் பெருமானாருக்கு காய்கறியிலே சுரக்காய் பிடிக்கும், அதனாலே நான் சுரக்காய் அதிகமாக நான் சாப்பிடுவேன். என் பெருமானாருக்கு ஸலவாத் ஓதுவது அளவுக்கு இன்பமாக பிடிக்கும், என் பெருமானாருக்கு மனம் அதிகமாக பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் நான் பெருமானாரை நான் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்கு ஆளாகுவோம். நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ், அவர்களுடைய ஷஃபாஅத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான். சும்மா மஹப்பத்தை அப்படின்னு என்று சொன்னால், சும்மா உட்கார்ந்து ஒரு மஜ்லிஸ்ல நாயகத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதக படிக்கிறது மட்டும் மஹப்பத் அல்ல, அவருடைய நாட்டை படிக்கிறது மட்டும் மஹப்பத் அல்ல. தன்னுடைய வாழ்க்கை நெறியிலே ஒவ்வொரு சுன்னாவையும் நாம் கொண்டு வர வேண்டும். அதை நம்மளுடைய இபாதத்திலே, நம்மளுடைய அமல்களிலே நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பொழுதுதான், அத்துணை சுன்னத்தை கொண்டு வரும் பொழுதுதான் அந்த மஹப்பத்து என்ற அந்த நேசம் முக்கம்மலாக பரிபூரணமாக ஆகும். சும்மா படிக்கிறதுக்கு குறை சொல்லல, முழுது மஜ்லிஸில் உட்காரலாம், ஓதலாம், அதை மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அது அல்ல சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வாழ்க்கை முழுக்க சுன்னத். அவர்கள் நடந்தது, இருந்தது, அவர்கள் பார்த்தது ஒவ்வொரு அணுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி பார்த்து பின்பற்றி அவர்களுடைய மஹப்பத்தை ஏந்தியவர்கள் தான் நமது பாட்டனார் ஸதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதுபோல் நாம் நம்மளுடைய மஹப்பத்தை நம்மளுடைய கல்வியிலே பதிய வேண்டும் என்றால் நாம் அதை போல நம்மளுடைய செயல்பாட்டிலே நாம் கொண்டு வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், குல் யா கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும். நபியே நீங்கள் கூறுங்கள், குல் இன் கான ஆபாஉக்கும் உங்கள் தந்தைமார்களும், வ அப்னாஉக்கும் உங்களுடைய பிள்ளைகளும், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களும், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களும், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களும். அதோடு நிப்பாட்டவில்லை. வ அம்வாலு நெக்தரஃப்துமூஹா நீங்கள் திரட்டிய செல்வங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் சம்பாதித்து நீங்கள் சேகரித்து சேமித்து வைத்தீர்களே, இப்படி திரட்டிய உங்களுடைய செல்வங்களும், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற அந்த வியாபாரமும் கொடுக்கல் வாங்கல்களும், வ மசாக்கின தரலௌனஹா நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும், நீங்கள் ஆசையாக, நீங்கள் மாடலாக இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இதை இப்படி கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மாடிக்கு மேலே மாடி வைத்து நல்ல ரூமை எல்லா வகையிலையும் துனியாவை அழகாக்கி காட்டும் பொழுது, நீங்கள் அழகாக்கி காட்டுவதை போல உங்களுடைய தங்கும் இல்லத்தை, உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகாக்கி கொள்கிறீர்களே, அதுபோல நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் அந்த வீடுகளும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் இதெல்லாம் பாராமுகமாக ஆக்கிவிட்டால், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யக்தியல்லாஹு பி அம்ரிஹி. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியில் ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு இது எல்லாம் பிரியமானதாக இருக்குமானால், எது தன்னுடைய தந்தை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தாம் சேர்த்த சொத்து, தாம் கட்டிய வீடு, இது எல்லாம் நாயகத்தை விட ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால், ஹத்தா யக்தியல்லாஹு பி அம்ரி அல்லாஹ்வினுடைய கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள். இப்ப நம்மளுடைய நிலை எப்படி இருக்கின்றது? நாம் பேரளவிலே சொல்லலாம், நாயகத்தை நாம் பின்பற்றுகின்றோம், சுன்னத்தை பின்பற்றுகின்றோம் என்று நாம் சொல்லுகின்றோம். நாயகத்தினுடைய தொழுகையும் சஹாபாக்களுடைய தொழுகையும் இறை நேசர்களுடைய தொழுகையை நாம் கம்பேர் பண்றப்ப நம்மளுடைய இபாதத்தெல்லாம் ஒரு தூசைக்குமே உதவாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான்,
அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிர்களை விட, உங்களுடைய உயிரை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உயிர்களை விட மேலாக நீங்கள் எண்ண வேண்டும். உங்களுடைய உயிருக்கு மேலாக உங்களை விடவும் உங்களுடைய உயிர்களை விடவும் மேலாக கருத வேண்டும் என்று அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். உமர் நாயகம் வந்தாங்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யார சொல்லலாம், நான் உங்களை பிரியப்படுகின்றேன், என் மனைவி மக்களை விடவும் உங்களை நான் பிரியப்படுகின்றேன், உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக ஆகலைன்னு சொன்னாங்க. இல்லை யார சொல்லலாம், நான் என்னுடைய வீடு வாசல், என்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் விடவும் நான் உங்களை பிரியப்படுகிறேன், இப்பொழுதும் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை. யார சொல்லலாம், என்னை விடவும் என்னுடைய நஃப்ஸை விடவும் உயிரை விடவும் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுதுதான் ஃபகதிஸ்தக்மலல் ஈமான், இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணமாக அடைந்தது என்பதாக ஹாத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள். அருமையான மாணவ கண்மணிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே கேட்கப்பட்டது. ஒரு நபியிடம் ஒரு தோழர் வந்து கேட்கின்றார், ஐயுல் அஅமாலி அஃதல், அமல்களிலேயே சிறந்த அமல் எது, அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்று பல தருணத்திலே பல சந்தர்ப்பங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு தோதாக பதில் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு தடவை இப்படி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுல் அஅமாலி அஃதல் என்று கேட்ட கேள்விக்கு திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை மனனம் செய்வது, இதுதான் அமல்களிலேயே சிறந்த அமல் என்பதாக சொன்னார்கள். அப்போ குர்ஆனை ஓதுவதால் அல்லாஹ்வினுடைய அருளும் கிடைக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லை நாம் எடுத்ததற்காக, அவர்களுடைய எடுத்ததை அமல்படுத்தியதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேசமும் கிடைக்கும் என்று நாம் இதிலே விளங்கிட முடிகிறது. ஒரு செய்தி, நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்கள எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம், அவங்களுடைய சம்பவங்கள் சரித்திரங்கள் படிச்சிருக்கிறோம். அவங்க யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனோட பேரப்புள்ள, அவங்க பேரு ஹசன் தான். அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் தான் நஃபீஸத்துல் மிஸ்ரியா, மிஸ்ர் நாட்டைச் சேர்ந்த நஸ்வீசா என்ற அவங்க பேர். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரருடைய மகள், அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள் நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க வாழக்கூடிய அந்த சமகாலத்திலே தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி எல்லாருக்கும் தெரியும். முஃபக்கிஹ், நுனி நாக்கில் ஃபிக்ஹ் வச்சுக்கிறவங்க, அவங்க சட்ட மாமேதை. அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே முன்னறிவிப்பு செய்தார்கள். பெரும் இல்முல் பஹராக இருக்கக்கூடிய முஃபக்கிஹ் முதக்கிஹ் யாராக இருந்தாலும் ஷாஃபி இமாம்கிட்ட வந்து சந்தேகம் கேட்பாங்க. பெரும் தீர்க்க முடியாத சிக்கல்களை எல்லாம், தீர்க்க முடியாத தீர்வுகளை எல்லாம் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தீர்த்து வைப்பார்கள். அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரே தெருவில் தான், நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீடு ஒரே தெரு. இதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட வீடு. ஒரு 4 வீடு தள்ளி தான் நஃபீஸா அம்மையாருடைய வீடு. அதை தாண்டி தான் அவங்களுடைய தர்ஸ், மதரசாவுக்கு பாடம் எடுக்க போகக்கூடிய மதரசா அங்கே தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு தடவையும் மதரசாவிற்கு செல்லும் பொழுது நஃபீஸா மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு சென்று முத்தாலா பண்ணி அந்த அவர்களுக்கு நடத்தக்கூடிய அந்த பாடங்களிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு செல்வார்களாம். இமாம் ஷாஃபியே உலகம் போற்றுகிறது. அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நஃபீஸா அம்மையார்கிட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்குறாங்கன்றா, அவங்க அவர்களை விட எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அகலை பாய்த்தை சார்ந்தவர்கள் ஒன்று, அவர்கள் நாயகத்தினுடைய நேசத்தை முழுமையாக பெற்றவர்கள். அப்படித்தான் எழுதுகிறாங்க. இப்போ ஒவ்வொரு தடவையும் மதரசாவில் பாடம் நடத்திட்டு வரும் பொழுதும், மதரசாவிற்கு பாடம் நடத்த செல்லும் பொழுதும் நஃபீஸா அம்மையாரிடத்திலே சேர்ந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாடத்தில் வரக்கூடிய அந்த சந்தேகங்களை பாடத்தில் இன்னும் தெளிவாக்கி கொண்டு போவது இந்த ஷாஃபி இமாமினுடைய வளமையாக இருந்தது. இப்படி ஒரு 4 வருட காலங்கள் பயணித்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடல்நலம் குன்றி கடைசி தருவாக்கி வந்துட்டாங்க.
இந்த கடைசி மரண தருவாயிலே வந்த பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி, நான் மரணித்து விட்டால், நான் மௌத்தாகி விட்டால் என்னுடைய ஜனாசாவை சந்தோப்பில் வைத்து நஃபீசா அம்மையாருடைய இல்லத்திலே சென்று அங்கே வையுங்கள். அவர்கள் எனக்காக துஆ செய்வார்கள். துஆ செய்து சில அபராதுகள் ஓதுவார்கள். அப்பொழுது மறுபடியும் எடுத்து என்னுடைய தஃன் செஞ்சிருங்கள், அடைக்கிடுங்கன்னு சொல்லி வசியத்தை செஞ்சுட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது. ஒரே சர்ச்சை, பெருந்திரளான கூட்டம், பல நாடுகளிலிருந்து, பல அரேபிய தேசங்களிலிருந்து பல மன்னர்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் குவிந்தார்கள். நஃபீசா அம்மையாருடைய இல்லம் சின்னது, இதில் நாம் போய் வச்சா இதில் சில குழப்பங்கள் உருவாகுமே என்று அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மஷூரா. அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கவர்னரிடத்திலே ஆலோசனை செய்யப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் கவர்னர் சொன்னார், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதை வசியத்து செய்தார்களோ அதை நடைமுறைப்படுத்துங்கள். ஏன்னா நடைமுறைப்படுத்துறது, வசியத்தை நம்ம காலதாமதப்படுத்தக்கூடாது. எது வசியத்தை செய்தோமோ அதை செயல்படுத்தணும், அதுதான் மார்க்க சட்டம். அப்போ வசியத்தை சொன்ன மாதிரி ஜனாசாவை கொண்டு போகப்பட்டது. நஃபீசா அம்மையாருடைய இல்லத்திலே வைக்கப்பட்டது. நஃபீசா அம்மையார் அவர்களுக்காக துஆ செய்தார்கள், சில அபராதுகளை ஓதினார்கள். அதுக்கடுத்து எடுத்து போய் தஃன் பண்ணிட்டாங்க. இங்கே சொல்ல வர செய்தி, நஃபீசா அம்மையார் இருக்கிறாங்களே, வாழும் காலத்திலேயே தனக்கென்று கபறுக்குழி தோண்டி கொண்டவர்கள். அவர்களுடைய வரலாற்றிலே இருக்கின்றது. தனக்கன்று வீட்டினுடைய கடைசி பகுதியில், கொல்லப்பகுதி, முத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தனக்காக அவர்கள் கபறுக்குழியை நோண்டி அதிலே போய் இருந்து ஒரு படி ஒன்று வச்சு உள்ளே இறங்கி உட்கார்ந்து உள்ள குர்ஆன் ஓதுவாங்களாம் தன்னுடைய வாழ்நாளில். ஏன்னா திடீர்னு கபரு மௌத்துன்னு சொன்னமாக்கு ஒரு விதமான பயம் வந்துடும். எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் இறை நேசத்தை பெற்றவர்கள், நபியினுடைய நேசத்தை பெற்றவர்களுக்கு அந்த கவலை இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் யார் இஸ்திகாமத்தாக தரிபாடாக இருந்தாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஏன்னா நாம் மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் சுபச்செய்தி சொல்கின்றான். சொர்க்கத்தை அவர்களுக்கு துனியாவிலேயே காட்டப்பட்டு விடும். அப்போ ஏன் அவர் கவலைப்படணும்? இது அல்லாமல் இதிலே குறைவாக இருக்கிறவர்களுக்கும் இதிலே குறைபாடுகளாக இருப்பவர்களுக்கும் தான் மௌத்துனா திடீர்னு பயம் வந்துடும், கபருன்னு நினச்சாலே பயம் வந்துடும். ஆனால் இப்போ அதெல்லாம் அட்டு போச்சு. ஏன்னா அதை விடவும் துனியா மிகைச்சு போயிடுச்சு. அப்போ அந்த அம்மையார் கபரை தோண்டி உள்ளே போய் குர்ஆன் ஒதுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே போய் பழகிடுச்சு. இப்போ இங்கே இது ஹாலு, இது ஆஃபீஸ் ரூமு, இது பெட்ரூமு, இது கிச்சனு, அதே மாதிரி அது கபரு அப்படிங்கிற மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் ஆயிடுச்சு. வருவாங்க, சாப்பிடுவாங்க, வேலை செய்வாங்க, கபரில் போய் உட்காந்து குர்ஆன் ஓதிடுவாங்க. இப்படியே அவர்கள் ஓதி 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 ஹதமுல் குர்ஆன் ஓதினார்கள். 192 ஹதமுல் குர்ஆன் ஓதி இருக்கின்றார்கள் வாழ்க்கையில். சந்தையானவர்களே, நிறைய ஹாஃபில்கள் இருக்கிறீங்க, நிறைய ஹாஃபில்கள் ஆலிம்கள் இருக்கிறீங்க. நாமெல்லாம் இப்படி ஓதிருப்போமான சந்தேகம் தான். ஒரு ஆபீது இருக்கிறாங்க, அந்த கூட்டத்திலே ஒரு ஆபீது இருக்கிறாங்க. அவங்க சதா நேரமும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். நல்லா அவர்களை பொருந்தி கொள்ளட்டும். கயாமத்தின் அளவர்கள் ஹயாத்து உள்ள காலம் வரை அவர்களை அந்த குர்ஆன் தொடர்போடவே ஆக்கட்டும். அவரை கொண்டு அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும். நமக்கே சந்தேகம் தான். ஹாபீஸாக இருக்கிறோம், எத்தனையோ தௌர்கள் முடிச்சிருப்போம், 192 தௌர் முடிச்சு ஹதமுல் குர்ஆன் ஓதி இருப்போமா? எல்லாம் சந்தேகம்தான். அப்போ அந்த அம்மையார் 192 ஹதமுல் குர்ஆனை ஓதி 192வது ஹதமுல் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது இஅ்ததிரூன் 11ஆம் ஜுஸ் ஓதுகிறார்கள். வல்லாஹு யதுரு இலா தாரிஸ்ஸலாம் என்ற ஆயத்தை ஓதுறாங்க. வல்லாஹு யதுரு இலா தாரிஸ்ஸலாம், தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கம் உங்களை அழைக்கின்றது என்று ஓதும் பொழுது அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி விட்டான். கபரிலே அப்படியே சரிஞ்சு மரணமாகிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! வல்லாஹு யதுரு இலா தாரிஸ்ஸலாம், தாருஸ்ஸலாம் உங்களை அழைக்கின்றது. சொர்க்கத்துக்கு நிறைய பேர் இருக்கு, தாரு நயீம், தாருஸ்ஸலாம், இப்படி நிறைய பேர் இருக்குதுல்ல. எதில் ஒரு அந்த தாருஸ்ஸலாம் சொல்றதோட இந்த ஆயத்தை சொர்க்கம் சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓடும்பொழுது தாருஸ்ஸலாம் அழைத்து கொண்டது. இதில் நாம் விளக்க வேண்டியது, அவர்கள் எவ்வளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அங்கமாக, வாழ்க்கையை குர்ஆனிற்காகவே, அல்லாஹ்விற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பகுதியை இன்னும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு வாழ்க்கை முழுக்கவே அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்காகவும் அர்ப்பணித்தவர்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார்.
துனியாவிலேயே கபருக்குள்ளேயே இருந்த மரணமாகினது அவங்க மட்டும்தான். அப்படித்தானே? கபருக்குள்ளேயே இருந்த மரணமாகி கபரில் இருந்து வெளியே வந்து தஃபன் எல்லாம் முடிந்ததற்கு பின்பு கபருக்குள்ளே மீண்டும் அடங்கப்பட்டது நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான். இவர்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, ஒரு செய்தியை கொண்டு நிறைவு பெறுகின்றேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா சஹாபாக்களும் பிரியப்பட்டார்கள். யாராவது பிரியப்படலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அத்துணை சஹாபாக்களும் பெருமானாரை நேசித்தார்கள். என்றாலும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேசிக்கப்பட்ட, அவர்களுடைய நேசத்தை முழுமையாக பெற்றது சில தோழர்கள் தான். இந்த தோழர்களிலே ஹுபைப் இப்னு அதி, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, இவர்கள் மதீனாவில அவுஸ் குலத்தை சார்ந்தவர்கள். சம்பவம் நம்மெல்லாம் கேள்விப்பட்டது தான், தெரிஞ்சது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பேசுறதுக்கு இவர்களுடைய செய்திகளை சொன்னால் இங்கு தோதுவாக அமையும் என்பதற்காக இங்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். அவுஸ் குலத்தை சார்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்று அங்கே தஞ்சமடைந்தார்களோ அப்பொழுது இருந்து பெருமானாருக்கு முழுமையாக தன்னை ஒப்படைத்து அவர்களுக்கு ஹிதமத் செய்தவர்கள், எல்லா வகையிலும் உதவியாக இருந்தவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரினுடைய அத்துணை இன்ப துன்பங்கள் அத்துணையும் கலந்து கொண்டவர்கள், பெருமானாருடைய நேசத்தை முழுமையாக பெற்றவர்கள். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதிலே நீங்கா இடம் பிடித்தவர்கள், முழு நேசத்தையும் பெற்ற அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் உஹதிலே கலந்து கொள்கின்றார்கள். அப்படி பர்தூதரிலே கலந்து கொண்டு பல பேரை அவர்கள் பந்தாடியவர்கள். வீரதீரமான அந்த அவர்களுடைய சிஃபத், அவர்களுடைய தன்மை. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்றாலே அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய வீரத்தை பற்றி அழகாக பேசுவார்கள். ஒரு கவியிலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்வார்கள், அன்சாரிகளின் நடுவே ஒரு பருந்து ஒன்று நின்று வட்டமிடுகிறது என்று ஒரு கவியிலே படிப்பார்கள். அந்த அளவிற்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கின்றார்கள். வானத்திலே ராஜாவாய் மிகப்பெரிய ஆளுமையோடு கம்பீரமாய் பறந்து தெரியும் ஒரு பருந்துக்கு ஒப்பிடுகின்றார்களே என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய வீர தீர செய்யும், அவர்களுடைய வீரம் இருக்கும் என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். அருமையானவர்களே, இந்த நிலையில் இதே சஃபர் மாதம், இப்போ மாதம் சஃபர் மாதம், இந்த சஃபர் மாதத்தில் மக்காவிலிருந்து அதுல் காரா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு 6 நபர்கள் கொண்ட அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். அப்படி வந்து நளினமாக பேசி மனதிற்குள்ளே வஞ்சகத்தையும் முனாஃபிக்தனத்தையும் வைத்துக்கொண்டு பெருமானாரிடத்திலே முறையிடுகின்றார்கள். எங்கள் ஊரிலே, எங்கள் சுற்றுவட்டார கிராமங்களிலே அதிகமானவர்கள் இஸ்லாத்தை தழுவிருக்கின்றார்கள். அவர்களுக்கு குர்ஆனை கற்பிக்க வேண்டும், அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். உங்களிலே கற்றுத் தேர்ந்தவர்கள், திறமையான நல்ல ஹாஃபிர்களை, திறமையான நல்ல ஆளுமை மிக்கவர்களை எங்களிடத்திலே நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று வந்து கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க அனுப்பி வைப்பதற்கு சஹாபாக்க தோழர்களிலே ஆளுமை அப்படியே பார்க்கிறாங்க, யார் அனுப்பலாம், அதிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த சமயத்திலே தான் உங்களுக்கு அருளப்பட்டதை எடுத்துரையுங்கள் என்பதாக ஒரு வசனம் இறங்கியது. அந்த வசனத்திற்கு ஒப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 6 சஹாபிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார்கள். அதிலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தவர். இந்த போற வழியில் 6 வேலை கூட்டிகிட்டு போற இடத்திலேயே இவர்களுடைய நயவஞ்சகத்தை, இவர்களுடைய முனாஃபிக்தனத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். போற வழியிலே அத்துணை நபர்களையும் சித்திரை வேலை செய்கின்றார்கள், கொடுமை செய்கிறார்கள், பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் உச்சக்கட்டத்திற்கு சென்று 6 பேர் கூட்டிகிட்டு போனதால் 4 பேரை கொலை செஞ்சுட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் போற போக்கில் மக்காவுல சந்தையில ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸைத் இப்னு தஃனா என்ற அவர்களையும் சந்தையில விற்றுட்டு போயிட்டாங்க. இவர்களை விற்றதற்கும் இவர்களை வந்து வாங்கியவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் உண்டு, ஒரு சம்பவம் உண்டு. பத்ர் போரிலே
இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீர தீரமாக அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது பனு ஹாரிஸா கோத்திரத்தை சேர்ந்த தலைவர் ஹாரிஸ் என்பவர் ஹுபைபுக்கு எதிரிலே நின்று எதிரியாக போர் தொடுக்கின்றார். போர் செய்யும் பொழுது யார் எவர் இன்னாரெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாது. இஸ்லாத்திற்கு எதிராக மார்க்கத்திற்கு எதிராக போர் பண்ணால் யாராக இருந்தாலும் வெட்ட வேண்டியது தான். அதானே இவர் இன்னாரு இந்த தலைவர் அப்படிலாம் பார்க்க முடியுமா? முடியாது. பனு ஹாரிஸாவை வெட்டிட்டார். இப்போ அந்த பனு ஹாரிஸாவினுடைய மக்கள் என்ன செய்யறாங்க? ஹுபைபை எங்க பார்த்தாலும் பழித்திருக்க வேண்டும், அவருடைய தலையை துண்டிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அவர்களுடைய கண்ணிலே அந்த சந்தையிலே தென்படுகின்றார். இதோ ஹுபைப் இருக்கின்றார் என்று அவருக்கு ஒரு விலையை கொடுத்து ஹுபைபை வாங்குகின்றார்கள். வாங்கி கொண்டு போறாங்க. கொண்டு போனால் மார்க்கத்திலே ஷரீஅத்திலே அது போர் செய்வதற்கு தடையான மார்க்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா, 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள். அந்த மாதத்திலே போர் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ அந்த மார்க்கத்தில் அந்த மாதத்திலே போர் செய்யக்கூடாது என்பதினால் இந்த ஹுபைபை வாங்கி கொண்டு போய் ஒரு வீட்டு காவலில் இருக்கிறார்கள். வீட்டு காவலில் இருந்த நடந்த சம்பவங்கள், அவர்களுக்கு நடந்த முஅஜிசாத்துகள், அற்புதங்கள் எல்லாம் ஏராளம். அதெல்லாம் சொல்ல வர முடியாது. இப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுடைய காலதாமதப்படுத்தி அவர்களை தண்டனை கொடுப்பதற்காக தன்ஈம் என்ற இடத்திற்கு அந்த மாதம் முடிஞ்சதோடு அழைத்து போகின்றார்கள். அப்படி அழைத்து போன்று அந்த இடத்திலே ஒரு நீண்ட பெரிய மரத்துக்கு கீழாக வைத்து இவரை கொலை செய்ய வேண்டும், யாரெல்லாம் பழித்து இருப்பதற்கு ஆசைப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து இன்னார் இவர்களை கொலை செய்யுங்கள், உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்படுகின்றது. அப்பொழுது அபூ சுஃபியான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஒரு யோசனை சொல்றாங்க. இவரை இப்படிலாம் சித்திரவதை செய்யக்கூடாது, இவரை கழுமரத்தில் ஏற்றி விடலாம், ஜன்னமாக அவர்களை சித்தரிக்க வேண்டும் என்பதாக அபூ சுஃபியானுடைய அந்த ஆலோசனைக்கிணங்க அவர்கள் எல்லாம் ஒத்து ஊறுகின்றார்கள். அப்போ கழுமரத்தில் ஏற்றியாச்சு. கொடுமைன்னா பல கொடுமை. அவர்களுடைய உடம்புகள் சின்ன பின்னமாக சிதறி சதைகள் எல்லாம் பீட்டு தொங்குகின்றது, இரத்தம் வழித்தோடுகிறது, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே அந்த அபூ சுஃபியான் அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னுடைய இடத்திலே முகம்மதை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறாயா? உன்னை நாங்கள் அவிழ்த்து விடுகிறோம், உன்னை பத்திரமாக வீட்டுக்கு சேர்கின்றோம். உன்னுடைய இடத்திலே உங்களுடைய தலைவர் முகமது நபியை இங்கு வந்து நிப்பாட்டி விட்டால், இங்கு வந்து எங்களிடையே சமர்ப்பித்து விட்டால் உன்னை நாங்கள் விடுதலை செய்கின்றோம், என்ன சொல்கிறாய் என்பதாக கேட்கும் பொழுது கிழிக்கப்பட்ட சதைகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கின்றது, இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. அவர்கள் மூச்சு நிற்கப் போகின்ற அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்திலே அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் உதிர்ந்த மொழி, வல்லாஹு மா உஹிப்பு அன்ன முஹம்மதன் மக்கானி துஸீபத்து ஷௌகா வ அன ஜாலிசுன் ஃபி அஹ்லி. நான் வீட்டிலே சுகபவமாக அமர்ந்திருக்க என்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். அப்படி இருக்க பெருமானாரை வந்து இவ்விடத்திலே நாங்கள் நிப்பாட்டுவோமா? அவர்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டது. இவர் உருவியும் கொஞ்ச நேரத்தில் போக போகுது, சதையெல்லாம் பீண்டு தொலைகின்றது. இப்படி இருக்கும் பொழுது இவர் இப்படி சொல்கின்றார் என்று சொல்லும் பொழுது மீண்டும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் மட்டுமல்ல, என்னுடைய பிரியம் மட்டுமல்ல, வேற எந்த நபி தோழர்களும் இதை விரும்ப மாட்டார்கள். என்னை போன்றுதான் அத்துணை நபி தோழர்களும் நேசத்தை பெற்றவர்கள். எந்த நபி தோழர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முள் தைப்பதை, ஒரு கல்லு காலில் விடுவதை கூட குத்துவதை கூட அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. அதை அபூ சுஃபியான் தன்னை மறந்து அவர் உதிர்ந்த வார்த்தை, மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு அஹதன் துஹிப்பி அஸ்ஹாபி முஹம்மதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் முஹம்மதை நேசிப்பதை போல உலகில் யாரையும் எந்த தலைவரையும் நேசிப்பதை நான் பார்த்ததே இல்லை என்பதாக அந்த அபூ சுஃபியான் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உண்மையும் அதுதான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்பினால் அதை தங்கள் கைகளில் ஏந்தி உடம்பிலே தடம்பிக் கொள்வார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தால் அவர்களுடைய உறுப்புகளில் இருந்து அந்த வடியக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து தன் மேனியில் தடவிக் கொள்வார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரோமங்களையும் மிகப்பெரிய பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார்கள். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை முழுமையாக பெற்றார்கள் என்று சான்று பகர்கின்றது குர்ஆன் ஷரீஃபும். அதுபோல் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நாம் முழுமையாக அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் பெற்றோர்களையும் நம்மை சார்ந்தவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்மளுடைய ஹயாத்து ரூஹ் பிரியும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துடன் நாயகத்தின் மீது ஸலவாத்து மொழிந்தவாறு உடன் அல்லாஹ் நம்மளுடைய ரூஹை கைப்பற்றுவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் மஸ்ஜித் மிகாயில் நடைபெற்று வரும் 4 ஒளிமார்களின் கந்தூரி வைபவ தினத்தின் சன்மார்க்க சொற்பொழிவின் முதல் நாளான இன்று நம் பள்ளியின் இமாம் அல்-ஹாஃபில் எம் முஹம்மது ஹசன் ஆலிம் அவர்கள் மற்றும் நம் மதரசாவின் உஸ்தாத் அல்-ஹாஃபில் ஃபலுல் அப்பாஸ் ஆலிம் நூரி அவர்கள் ஆகியோர்களின் சொற்பொழிவு வித்திரியா கூறும் நபிநேசம் என்ற தலைப்பில் இனிதை நிறைவேற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சுபு தொழுகைக்கு பிறகு கத்முல் குர்ஆன் ஓதப்படும். நாளை இரவு இசாவுக்கு பிறகு மஹ்லத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்-ஹாஃபில் எஸ் சையத் அப்துல் ரஹ்மான் தங்கள் ஆலிம் பாக்கவி ஃபாலில் ஹாசனி எம்ஏ அவர்கள் இத்திரியாவின் விளக்கம் என்ற தலைப்பில் சன்மார்க்க சொற்பொழிவு நடைபெறும். அனைவர்களும் முன்கூட்டியே வந்து கலந்து சிறப்பித்து நற்பெயர் நடைமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலضالين ஆமீன். بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. يا رب وإياك نجدا وارفعنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة والفوق يا رب العالمين. اللهم اوصل بالمصطفى ما أكرمنا من كلامك العزيز هذه ولية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية متسدة من عذاب سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة. ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء الفقهاء والشهداء والصديقين والصالحين. ثم إلى حضرات أمهات المؤمنين. ثم إلى حضرات بنات رسول الله صلى الله عليه وسلم وآل بيت رسول الله صلى الله عليه وسلم. ثم إلى أرواح البدرين والحدين والخندقين والرحمين والتبقين والخيبرين وسائر الصحابة كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. ثم إلى أرواح القطب الرباني والغوث السمداني وشيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العظيم. ثم إلى أرواح خصوص يا شيخ سالم الملكة ولله لله تعالى. ثم إلى أرواح خصوص يا شيخ سليمان ولله لله تعالى. ثم إلى أرواح خصوص صاحب الاتباع المالي رسول الشيخ صلى الله عليه
ولي الله رضي الله تعالى عنه. ثم إلى أهله خصوصي شيخ سام سحاب الدين ولي الله رضي الله تعالى عنه. ثم إلى أرواح شيخنا كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم يا ربي زدهم عزا وشرفا وتعليما وتكريما. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، وأنت المستعان عليك البلاغ، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم ارزقنا خير الدارين مع القرب والإخلاص والصحة والسلامة والبركة والأمن والعافية والاستقامة في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب لا تذرني فردا وأنت خير الوارثين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل وسلم على حبيبك ورسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.